விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வச்சிருக்க செடி வந்து நம்ம தக்காளி செடி வச்சுருக்கோம். கொஞ்சம் மழை பெய்தனால வளர்ந்துருக்கு. பாருங்கள், கொய்யா கன்று இடையில இருக்குது. கொய்யா கன்றுக்கு இடையில தக்காளி செடி வச்சுருக்கோம். இது வந்து ஊடு பயிர். களைகள் இருக்குது, கொஞ்ச நாள் கழித்து களை எடுக்கணும். இந்த பக்கம் நம்ம பச்சை பயிறு விதைய வச்சுருக்கோம். பச்சை பயிறு இப்போ தான் 1 வீக் முன்னக்கூட்டி நான் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு லைட்டாக முளைச்சிருக்கு. ஈரம் இருக்குது. மழை இல்லைன்னா தான் என்ன செய்யணும்னு தெரியல. செடிகளுக்கு தண்ணி எப்படி பாய்ச்சணும். இங்கே வந்து போர் வசதி நம்மக்கிட்ட இல்லை. வானம் பார்த்த பூமி தான் இது. எள்ளு போட்டிருக்கோம். அந்த இடத்துல உளுந்து போட்டிருக்கோம். அது கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம் இந்த கார்னரில். இந்த பக்கம் மிளகா செடி வச்சுருந்தோம். அதில் டிராக்டரு தெரியாமல் வந்து மிளகா செடி ஃபுல்லாகவே ஏற்றி எல்லாம் மிளகா செடியெல்லாம் பட்டு போயிட்டு ஒரு சில செடிகள் இருக்குது பாருங்கள். மற்ற இந்த சைடு வச்சிருந்த செடி ஃபுல்லாக இதாகிட்டு டிராக்டர் போன இடத்துலலாம் முளைக்கலை. அதனால் வந்து டிராக்டர் விழும்போது நீங்கள் முன்னக்கூட்டியே போய் அந்த இடத்த காணிச்சு இந்த இடத்துல இப்படி செடி நட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். நான் வர கொஞ்சம் லேட்டானால அவங்க ஏற்றிட்டாங்க. அதில் இது மேலே அவங்களுக்கு தெரியாது. அவங்க மேலே தப்பு கிடையாது. பாருங்கள் மக்களே, ஒரு பனை மரமும் இருக்குது நம்ம வேலைக்கு பக்கத்தில். இது ஆண் மரம், காய்க்காது. விவசாய மக்களே பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தேவையான விவசாயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் எனக்கு இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கமாண்டு போட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை பார்த்து நான் இது பண்ணுவேன். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.